செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்நாயம் ஸ்காப்ரோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அழைக்க போறோம். பட்டிகுலோ ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். சிரிப்போடு வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளில் உங்களுடைய செய்திக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அநேக தேசங்களிலே அநேக பிள்ளைகள் உங்களுடைய செய்தியை கேட்க காத்திருக்கிறார்கள். நீங்க அநேக 5 மணிக்கே வந்துட்டீங்க, பரவாயில்ல. இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிற பாச நீங்க வழி நடத்துங்க. ஆமே, நல்லது. நாம சங்கமம் நிகழ்ச்சி வழியாக நித்திய வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனமும் 28வது வசனத்தை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 28வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இவைகள் லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நல்லது. நான் இந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்போடு கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். என்ன தலைப்பு என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். அழகவனீங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ வகையான சத்தங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. இவ்வளவோ சத்தங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து நித்திரைக்கு போகிற வரையிலும் எத்தனையோ வகையான விதவிதமான சத்தங்களை நாம கேட்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுகளில எப்பொழுதும் கேட்க வேண்டிய 4 விதமான சத்தங்கள் என்ற தலைப்புல நான் மிக வேகமாக ஆண்டுடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க வாசிக்க கேட்கலாம். முதலாவது சத்தம் ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 6:8. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? ஏன்னா 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நல்ல கவனிங்க. பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. யார் என் காரியமாய் போவார், யார் என் வேலையாய் போவார் என்கிற ஒரு பிதாவினுடைய ஏக்க குரலை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். 2வது ஒரு இடத்துல இருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். லூக்கா 16வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27-28 வசனங்களை கவனிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அதே நேரத்துல அடிப்பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான்
அவன் சொல்லுகிறான், ஐயோ வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி அந்த சகோதரர்களை தடுத்து நிறுத்த சொல்லுமே அப்படின்னு நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. இன்னொரு சத்தத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி நாங்க வாசிக்கிறோம். 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் 16, 9-10 வசனங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரனை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். கவனிங்க, 4வது இன்னொரு இடத்துல இப்படி ஒரு சத்தத்தை நாம கேட்க முடியும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். இப்படி நாம வாசிக்கிறோம். 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதே. நல்ல கவனிங்க, 4 விதமான சத்தம். உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பூமிக்கு மேல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. 4 வகையான சத்தங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த சத்தம் எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள் சொன்னால், ஆண்டவருடைய முழு ஏக்கமும் முழு பாரமும் எதுவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பது. தேவன் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும், இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். அழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று கர்த்தர் பிரித்தெடுப்பதற்காக அந்த பெரிய வேலையை ஆண்டவர் உங்களை நம்பி என்ன நம்பி இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் அந்த ஏசாயா 6:8 கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மிடத்துல ஒரு உதவி கேட்டு கையேந்து நிக்கிறது போல ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், யார் போவார் என் காரியமாய், என் வேலையா யார் போவார்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளில கேட்குமானால், அல்லது அந்த நரக பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது போல யாரையாவது அனுப்பும், என் சகோதரர்கள் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில கேட்குமானால், எனக்கு பிரியமான தேவதானமே, ஒரு ஆத்தும பாரம் நம்மை கவ்வி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளவு பெரிய ஆத்தும தாகமுடையவனாய் மாற்றினது இதுதான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனை அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஊண்டி தள்ளிக்கொண்டே இருந்து புறப்பட்டு போ, யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த இடத்துல கண்டாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு. அந்த சத்தத்தை கேட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த சிந்தையோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட உங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வகையான சத்தம் நம்மை கவ்வி பிடிக்கட்டும்.
நம்மளை ஊண்டி தள்ளட்டும். ஒரு ஆத்தும ஆதாயகனாய் எங்களை மாற்றட்டும். சுவிசேஷம் சொல்லுகிற சுவிசேஷ வீரனாய் அது எங்களை மாற்றட்டும். ஆண்டோட சமூகத்துல இந்த சிந்தையோடு கூட நாம நேரம் அந்த மற்ற வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம். என்ன அங்க நாங்க வாசிக்கிறோம்? 36வது வசனம். லூக்கா 21:36. மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க. நாம் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நிற்க போகிறோம். அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது கூனி குறுகி வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்பவர்களாக அல்ல. பைபிள் சொல்லுகிறது 28வது வசனம், 21வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தலையை நிமிர்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி மிகுந்த பலத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு, இந்த பூமியிலே தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம நிற்கும்படியாக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிக்க போகிறோம். நாம் எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மூல முழுக்கல இருந்தாலும், நாம் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க போகிறோம். வெறும் கையனாக அல்ல, வெறும் கையோடு கூட போய் வெட்கத்தோடு நிற்பவர்களாக அல்ல, ஆண்டவட சமூகத்துல எதையாகிலும் சாதித்தவர்களாய், எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்தவர்களாய், ஒரு கூட்ட ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் சமூகத்துல நாம நிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு முன்னதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் நிக்க போகிறோம். நல்லது. நான் இந்த இடத்துல 2-3 குறிப்புகளை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்துல, அது மனுஷகுமாரனுடைய முன்பதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்களை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்கள். வேத வசனங்களோடு கூட நாம் அவைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு வல்லமை உண்டென்றால், ஒரு சக்தி உண்டென்றால், ஒரு காரியம் உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது, பாவம் உங்களை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க விடாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதுவரையும் தேவனோடு கரம் கோர்த்து உலாவிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவாள், நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போது, தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பொழுது, அதுக்கு பின்னதாக அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு சின்ன தவறு தான், சின்ன பாவம் தான், ஒரு சின்ன மீறுதல் தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் தான், நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள், அது தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்து விடுகிறது. தேவ சமூகத்துல நின்ற ஆதாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறான். காரணம் என்ன? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது.
பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம நிறைய பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம். 19வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம். வேதம் சொல்லுகிறது 19வது அதிகாரம் 12, 13 வசனங்களை பாருங்க. பாவமானது ஒரு வளரும் தன்மை உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமானது எப்படிப்பட்டதாம்? அது ஒரு வளரும் தன்மை உடையது. சங்கீதம் 19, 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல பாவத்தினுடைய தன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். முதலாவது சொல்லுகிறான் தன் பிழைகள் என்று சொல்லுகிறான். இரண்டாவது சொல்லுகிறான் மறைவான குற்றம் என்று சொல்லுகிறான். மூன்றாவது சொல்லுகிறான் துணிகரமான பாவங்கள் என்று சொல்லுகிறான். நாலாவது சொல்லுகிறான் பெரும் பாதகம் என்று சொல்லுகிறான். சாதாரணமான ஒன்று அல்ல பாவம் என்பது. நம்ம ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோமா இருந்தால் அது வளர ஆரம்பித்து விடும். பெரும் பாதகத்துக்கு நேராய் அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன தவறுகள் தான். அதை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம சரி செய்ய தவறிவிட்டோம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய துணிகரமான காரியங்களுக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். பெரும் பாதகத்துக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். மறைவான பாவங்களுக்கு அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாவமானது சிறிதாக நமக்குள்ள நுழைகிறது, அது பெரிய அளவு அது வளர ஆரம்பித்து விடுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு அது நம்மை பிரித்து விடுகிறது. தேவனுக்கு முன்னதாக நிற்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. ஆகவே முதலாவது மனுஷகுமாரனுக்கு முன்னதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது பாவம் நம்மை தடுத்து விடுகிறது. இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, இரண்டாவது வசனம் நாம் கவனிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 4வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 16வது வசனம். ஆதியாகமம் 4:16. அப்படியே காயும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்தலின் தேசத்திலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க, சகோதர பகை நாம் தேவ சமூகத்துல நிற்க விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணிவிடும். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு தீய சக்தி உண்டென்றால், ஒரு வல்லமை உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது சகோதர பகை நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு அது தடை செய்துவிடும். நம்மளோட வாழ்க்கையில நாம் அநேக சகோதரர்களோடு பழகிறோம், அநேக நபர்களோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது, பிழைகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை நாம் அப்பப்போ மன்னித்து மறந்து விடுவோமா இருந்தால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிற்க பாத்திரவான்களாய் மாறி விடுவோம். காயினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். என்ன அங்கு நடந்தது? 2 பேர் நன்றாக தான் இருந்தார்கள். இந்த காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் அவர்கள் நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த பொழுது தன்னுடைய சகோதரன் இவ்வளவாயும் அவனுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காயும் என்ன செய்யலையாம்? சந்தோஷப்படல. அதை குறித்து எரிச்சலை அடைந்தான், பொறாமைப்பட்டான், கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போய்விட்டான். இதனுடைய தாக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளுடைய சந்நிதியில நிற்க முடியாதபடிக்கு அவன் துரத்தப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களை
அற்புதங்களை, தவறுகளை, மீறுதல்களை நாம் தயவாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 23, 24, 25 வசனங்களில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. நல்ல கவனிக்க, வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, நல்மனம் பொருந்துங்க. ஒரு நாள் நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியதா இருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷர்கள் தான், ஆனா அவர்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட இடத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்க. பிரிந்து கிடந்த கோத்திரத்தார், அங்காங்கே இஸ்ரவேல் கோத்திரம், யூதா கோத்திரமாக இப்படி பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து, வேதம் சொல்லுகிறது, அவன் சகல பலிபீடங்களையும் செப்பனிட்டான். சரி செய்ய வேண்டியதை சரி செய்தான், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்தான். வேதம் சொல்லுகிற அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை எல்லாம் பட்சித்து போட ஆரம்பித்தது. நாம் சகோதரர்களாக ஒருமித்து நிற்கிற பொழுது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட முடியும். நாம் ஒருமித்து காரியங்களை செய்யும் பொழுது பெரிய அசைவை நம்மளால கொண்டு வந்து விட முடியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து பகைத்து பட்சித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிராமல், நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம், தேசத்துல ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா, நான் என்னுடைய பகுதியில நான் சீர் செய்ய வேண்டியது, சரி செய்ய வேண்டியது நான் சரி செய்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டியவனாக நான் இருக்கிறேன். 3வதாக வேதம் சொல்லுவது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற 3வது காரியம். வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் புஸ்தகம் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13 தொடக்கம் 17வது வசனம் வரை வாசித்து பாருங்களேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதோனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமதகம், யஸ்பி, யந்திர நீளம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களோடு உன் நாகசுரம் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 28வது வசனத்திலிருந்து பாருங்களேன் 17வது வசனம் வரைக்கும். 17வது வசனம் இப்படி முடிகிறது, நீ உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மீறுதலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கையாக்குவேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, பெருமை, மன மேட்டிமை தேவ சமூகத்துல இருந்து நம்மை தள்ளி விடுகிறது. நாம் மனுஷகுமாரனுக்கு நிற்க முடியாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. மன மேட்டிமை, பெருமை நம்மை தடை செய்கிற
தீய சக்திகளாகும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு லூசிபர் என்கிற ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள், எப்பொழுதும் தேவ சமூகத்துல நின்ற ஒரு தூதன் இன்றைக்கு பேயாக பிசாசாக பூமியை கெடுத்து நாசமாக்குற ஒரு மோசமான ஆளாக சுற்றித் திரிய காரணம் என்ன? ஒரு நாள் அவனுடைய மனதுல ஒரு மேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது. என்ன? நானும் தேவனை போல ஆகுவேன், நானும் இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரவனாய் மாறுவேன் என்கிற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல தேவன் அவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான், நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதுதான். தேவன் நம்மை எவ்வளவு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறாரோ அவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் உங்களுடைய பலத்தின் மேல பலன் அடையும், மகிமை மேல மகிமையை காணும், கிருபை மேல கிருபை பெறணும் என்று நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல நாம் முன்னேறி போக வேண்டுமே ஒழிய நாம் பெருமையாக எதையும் சொல்லிடக்கூடாது, பெருமையாக எதையும் பேசிடக்கூடாது. தானியேல் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை கட்டளையிடுகிறான். எதிர்த்து நிற்கிறார். பெருமையாய் பேசுகிறவர்கள் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்திருந்தாலும், ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, எந்த இடத்திலையும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருந்தாலும் நம்மை தாழ்த்தி நம்ம தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 18:8 வசனம் சொல்லுகிறது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை. நல்லா கவனிங்க, இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம், அழிக்கலாம், அதை ஒன்றுமில்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22:31வது வசனம். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30வது வசனத்துல இப்படி சொல்லுவார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற 12 கோத்திரத்தின் சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உடனே 31வது வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதற்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை
உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்குத்தான். தேவன் தொடக்கின, தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனைக்காரர்களை கொண்டு பாருங்க. ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரனை மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் மடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனை மாத்திரம் ஏன் அவன் அப்படி வைத்திருந்தார் என்ற சாத்தான். நல்ல கவனிங்க, இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவர் மறுதலிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லா முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை. தன்னுடைய மனைவியையாவது பயன்படுத்தி அந்த மனைவியை குறித்து பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவனிருந்து எடுத்து போடுகிறதுக்கு இந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, அவரை கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஏன்னா நீங்க வசனங்களை நிறைய சொல்ல முடியும். வசனங்களை பாருங்க, ஒரு 1 தீமோத்தேயு புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், அதோடு அவர் நின்று விடுகிறான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, இது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால். இந்த காலத்துல இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன். யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தலுக்கு முன்பதா இருக்கிற புஸ்தகம் 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யூதா 3வது வசனம் அதிகாரம் அதுல இல்ல, நாம 3வது வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும். கடைசி நாட்களில நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சிதறடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு புட்டிங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது. நாம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு
கப்பல் பிரயாணத்துக்கு அது ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல் ஒரு ஓட்டை விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை. அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியில இறுதி முடிவு என்னென்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கி விடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல. இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல. இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படி ஆகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும். விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்லா கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டோட சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும். ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து கொள்கிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரும். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக கவனிங்க, 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிக்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்துல நிக்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்துல நிக்க விடாதபடி தடை செய்து விடும். கடைசியாக விசுவாச குறைவு நாம் தேவ சமூகத்துல நிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்துவிடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் நாங்க முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, 4 வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் வேங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா? யாராவது எங்களை நல்வழிப்படுத்த மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன். நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அநியாயத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்கு வந்துட வேணாம், யாரையாகிலும் அனுப்புங்கள். பல நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கட்டும். தேவனுடைய ஏக்கத்தை பாருங்க. ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுலை போல, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, 1 Corinthians 9:6 இப்படி நம்ம வாசிக்கிறோம். பவுலை போல ஆண்டவரே என்னை அனுப்பும், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நாம அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்ட தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய
அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில எவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்துல இருந்து கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து கேட்கிறது, மக்கோதோனியா மனுஷன் போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. ஆண்டவரே, பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு தாரும். என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரகி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே, இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வரட்டும். என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற அந்த பெரிய தாக்கம், பெரிய பாரம் என்னை கவ்வி பிடிக்கட்டும். உங்களுடைய கரத்துல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ரீஸ். இங்க வேதாகமத்தில் உள்ள அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தோத்து விட்டீர்கள். அப்படியாக 4 காற்று 4 சத்தம் முந்தியோர் செய்து கொடுத்தீர்கள். 4 காற்று, இப்பொழுது 4 சத்தம். அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷ இதயத்திலிருந்து. அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்கிறது. ஆதியாம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாகமத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதை சிந்தி கொண்டிருக்கிறோம். இத்தனை அதிகாரம்